பரிதாரத்தை பூசிக்கொள்ள பிறை சூடி பெருமானி அருளாளாம் எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையில் அத்தா உனக்கு ஆளாய் இனி எல்லேன் எனலாமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே பக்தி பெருக்கில் நந்தன் ஊனுருகே பரவசத்தின் உள்ளே உயிருருகே பக்தி பெருக்கில் நந்தன் ஊனுருகே பரவசத்தின் உள்ளே உயிருருகே சக்தி எல்லாம் திறந்து சிவம் பெருகே சக்தி எல்லாம் திறந்து சிவம் பெருகே எந்தன் சந்ததியே உந்தனுக்கு அடிபணியே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்தடைத்த திருவருளே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்தடைத்த திருவருளே வெண்ணை நல்லூர் உரையும் அருட்கடலே வெண்ணை நல்லூர் உரையும் அருட்கடலே என்னை என்றும் ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமேயும் சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா பெரியவர்கள் முன்னிலைய சிற்றமாக வந்தோம் ஐயா கம்பமி ஆடை மகமாருதரி கம்பமி காஞ்சிபுரத்திலே பெருமாளா பெருமாளா மனது இறக்கும் காலவற்ற சிறக்கும் மனது இறக்கும் காலவற்ற சிறக்கும் பெரியவர்கள் நிலையில் சிற்றமாக வந்தோம் நாடகத்துடைய பேரை சொல்ல போற கூச்சல் பாராது பேர் அன்பு கொண்ட பெரியார்களுக்கும்
தர்மத்தில் சிறந்த தாய்மார்களுக்கும் வருங்கால வாலிப சிங்கங்களுக்கும் எங்கள் ஆரணி ரோஜா நாடகத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா, ஆட்டம் பார்க்க வந்தேன். நீங்க கொஞ்சம் அமைதிக்காக உட்காருங்க. ஆட்டம் பார்க்க வந்தேன். கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க. கொஞ்சம் ஆட்டம் பார்க்க வந்தேன். கொஞ்சம் அமைதிக்காக உட்காருங்க. ரோஜா ஆட்டம் பார்க்க வந்தேன். கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க. கொஞ்சம் வார நிற்காதீங்க. வெறும் குட்டலதும் போடாதீங்க. ரோஜா ஆட்டம் பார்க்க வந்தேன். கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க. காதல முக்கல போட்டுக்கிட்டு நீங்க கவனிக்காம தூங்காதீங்க. ஓ ஆயோ, நமக்கு போட்டி கிட்டி நீங்க கவனிக்காம தூங்காதீங்க. அம்மா காதல முக்கல போட்டுக்கிட்டு நீங்க கவனிக்காம தூங்காதீங்க. கடைக்கார தொல்லையிருந்தா நீங்க கூட்டமாக பேசிடாதீங்க. ரோஜா ஆட்டம் பார்க்க வந்தேன். கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க. ஏமாளி பண்ண பார்த்து சும்மா பண்ண காட்டி நிற்காதீங்க. ஏமாளி பண்ண பார்த்து நீங்க பல்ல காட்டி வைக்காதீங்க. ஐயா, ஏமாளி பண்ண பார்த்து சும்மா பண்ண காட்டி நிற்காதீங்க. இந்த கோமாளி கண்ண பார்த்து ஒரு கேள்வி கேட்டு கேட்கிறாதீங்க. ரோஜா ஆட்டம் பார்க்க வந்தேன். கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க. நாடகத்துடைய பேரை சொல்ல போற கூச்சல் பராதே. சைலண்ட். சைலன்ஸ்னா பேசாதீங்கன்னு அர்த்தம். சைலண்ட். சைலண்ட். கற்பக மரணிகள் அற்புத விதனில் எளிமையாக விற்றிருக்கும் எமதறிய பெரியவர்களுக்கும் தாயகத்தின் மானத்தை காக்க தன் இலக்குமனை போர்க்களப்பி வனப்புரித்த தாய்மார்களுக்கும் ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்ற பாரதியார் பாடலுக்கு பெருமையை சேர்த்த சிறுவர் சிறுமிகளுக்கும் எங்கள் ஆரணி ரோஜா நாடகத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் ஆரணி ரோஜா நாடகத்தின் உரிமையாளர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் நாடக அமைப்பாளருமாகிய ஆடத்தர் அவர்களாலும் எங்கள் ஆரணி ரோஜா நாடகத்தின் ஆசிரியர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் ஆர் பிரகாஷ் ஐயா அவர்களாலும் மற்றும் பல ஊர் நாடக நடிகர்கள் ஒன்று சேர்ந்து இன்று இரவு இம்மேடைகளை நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு என்னவென்றால் நீங்க ஜாலியாக இருக்க இந்த உண்மையை சொன்னா உண்மையை சொன்னா பாருங்க. அது கட்டு கொடுத்தது யாருங்க? இருக்க கத்துக்கணும். உண்மையை சொன்னா வச்சுக்கணும். நீ காதலிக்க வேணும்னா பூட்ட உடைக்க கத்துக்கணும். 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 காதலிலே தோல்விக்கிட்டா மருந்து குடிக்க கத்துக்கணும். காதலிலே தோல்விக்கிட்டா மருந்து குடிக்க கத்துக்கணும். காதலிலே தோல்விக்கிட்டா மருந்து குடிக்க கத்துக்கணும். ஜாலி இருக்க கத்துக்கணும். உண்மையை சொன்னா வச்சுக்கணும். ஜாலி இருக்க கத்துக்கணும். உண்மையை சொன்னா வச்சுக்கணும். போகும்போது ஒரு கண்ணால் பார்க்குது. பார்க்குது.
அடிச்சுக்கிட்டே போகுது. பாதி முறைய மாத்திக்கிட்டு பச்சளை ஏறுது. இத பரா போற நாகரிகம் ஆள மாத்துது. இங்கே ஜாலி இருக்க கத்துக்கணும் அந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். ஜாலி இருக்க கத்துக்கணும் அந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். நாடகத்துடைய பேரை சொல்லப்போறே கூச்சல் போடாதே சைலன். இன்று இரவு இம்மேடைகளை நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு என்னவென்றால் கன்னித்தாய் திருமணம். கன்னித்தாய் திருமணம். கன்னித்தாய் திருமணம். கன்னித்தாய் திருமணம் என்ற நாடகத்தை தங்கள் முன்பு நடத்தி காட்ட முன்னதிலும் இதில் எந்தவித குற்றம் இருந்தாலும் தங்கள் வீட்டில் குழந்தைகள் தவறு செய்தால் எவ்வாறு மன்னிப்பீர்களோ அவ்வாறு மன்னித்து நாடகத்தை கண்டுகளிக்குமாறு மிகவும் தாவிட கேட்டுக்கொள்கிறேன். மந்தவாசி மானாமதுரே நண்டுக்கு தூரே மந்தவாசி மானாமதுரே மந்தவாசி மானாமதுரே நண்டுக்கு தூரே மந்தவாசி மானாமதுரே மனாமதுரே நண்டுகுதுரே அந்தவாசி மனாமதுரே மந்தவாசி மனாமதுரே முருகா உன் பெருமை கண்டுகொண்டேன் முருகா உன் பெருமை கண்டுகொண்டேன் முருகா கண்டுகொண்டேன். ஏழ்மையில் இருந்தாலும் இதயம் உண்டு ஐயா ஏழ்மையில் இருந்தாலும் இதயம் உண்டு வலிமை உண்டு பெருமை உண்டு உழைப்பதென்று உனக்கென்று உனக்கென்று உழைப்பதென்று நினைப்பதுண்டு முருகானான் ஏழ்மையில் இருந்தாலும் இதயம் உண்டு
கண்ணழகி ஏ சாமி அம்மு அம்மு சொல்லையில பட்டாட்டியே வந்தேன் சாமி பாட்டிலே சாமி 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 நிறுத்துகிறே. என்னடி டான்ஸ் இது? இதுதான் புதுசா வந்த புஷ்பாவன டான்ஸ் டி. அப்படியாடி? ஆமா. ஏ ரத்தினமே ஏ ரத்தினமே இதுதான் வாரிசு படத்துல வர விஜய் என்னடே விஜய்
இங்க யாரும் அப்படி இல்ல, எல்லாம் அண்ணன் போல இருக்காங்க. அப்படியா? ஆமா. அக்கா இப்படி ஆடி பாடி கொண்டு நேரம் போக தெரியாது. ஆமாக்கா. மண்டலம் சென்று உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. 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 வாழ்வதே வாழ்க்கென்றே கூறியிருக்கிறான் வல்லவன். கூறியதை மீண்டும் கூறுதை என்று கூறியிருக்கிறான் திருவள்ளுவர் தேவர். அச்சத்தை விலைக்கு ஆயிராதவன் விட்டு இச்சகத்து வாழும் மனிதரிடம் நான் இருந்து வருகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்று தூய்க்கிற மக்களை தட்டி எழுப்பினான் பாவேந்தர் பாரதி. நெருப்பு ஒருவருக்கு நீங்கா தமிழ் பாட்டால் பொறுப்புற வைத்தால் புதுமை புலவர். ஈருக்கவள் எழுக்கு முதன்மை நாடு, சேருக்கவள் எழுக்கு செந்தமை நாடு. இப்படி செந்தமை தழுத்து வாங்கக்கூடிய கனகபுரி நாட்டு அனைவருக்குரிய மன்னருக்கு மகனாக பிறந்து கதிரவன் கதிரவன் என்று பெருமிழத்து சீர சிறப்போடு வந்திருக்கிறேன். அப்படி கூறுது நானும் அயல்நாடு வந்தடைந்து பட்ட படிப்பை சீர சிறப்போடு முடித்து விட்டேன். இன்றோ தாயகம் புறப்பட வேண்டும். ஈனெடுத்த தாய் தந்தைகளை சந்திக்க வேண்டும். அதை கூடுதாக ஏன் அன்பு காதலி ஆசை காதலி ஏன் அரண்மனையிலே பணிபுரியக்கூடிய வேலைக்கார வகுப்படி கண்ணகியை காதலித்து வருகிறேன். கண்ணகியை சந்திக்கணும் அல்லவா? கண்ணகி
மறந்தாலும் ஊற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகன் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நேற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனி ஈசா கைலாய வாசா உமா மகேஸ்வரா உலகை கார்க்க பரம்பொருளே படி அளக்கக்கூடிய தெய்வமே இந்த கனகபுரி நாட்டில் பூக்கார பொன்னுக்கு மகளாக பிறந்து கண்ணகி என்ற பெயரோடு சீர சிறப்போடு எந்த விதமான குறைபாடு இல்லாமல் வாழ்ந்து வருகிறேன். தினமும் என் உயிர் காதல் சந்திக்க வேண்டும். என் உயிர் காதல் யார்? இந்த நாட்டு மன்னருடைய மகன் கதிரவனை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன், உண்மையாக நேசிக்கிறேன். வாழ்ந்தால் கதிரவனோடு தான் வாழ வேண்டும் என்று என்னுடைய மனதில் நான் மனக்கொட்டையெல்லாம் கட்டி வைத்திருக்கிறேன். அந்த அரண்மனையில் வேலைக்காரியாக வாழ்ந்து வருகிறேன். அயல்நாடு சென்றவர் இன்று வருவதாக உரைத்திருக்கிறார். எப்பொழுது வருவார் என்றே தெரியவில்லை. வழிமேல் விடி வைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன். வருந்து பார்க்கலாம். பட்டாமுச்சிடி
சென்று பட்ட படிப்பு முடித்து விட்டு எப்பொழுது தாயகம் திரும்புவோம்? ஆமா. என் அன்பு காதலி, ஆசை காதலி கணவனுடைய திருமுகத்தை எப்போது பார்ப்பேன் என்று ஒவ்வொரு நொடிப்பொழுதும் முன்னே நினைத்துக் கொண்டு இத பாருங்க, அன்று கோவலனுக்காக காத்துக் கொண்டிருந்தால் கண்ணகி, உண்மைதான். இன்று இந்த கதிரவனுக்காக இந்த கண்ணகி காத்துக் கொண்டிருக்கிறார். அப்படியா? ஆமாங்க. ஏய், என்னங்க அயல்நாடு சென்று வருகிறாய், எனக்காக என்னங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஏன் உடல் பொருள் ஆவி அனைத்தும் இதையுமே உனக்குத்தான். அப்படியா? அப்படி இருக்கும் உனக்கு கேட்ட பொருள் ஏதும் இந்த உலகத்தில் உண்டா? இருந்தாலும் என் நாட்கள் பிறகு சந்திக்க வந்திருக்கிறேன். உன் அழகு பிரம்மனுடைய படைப்பில் அதிசய படைப்பு. அப்படியா? என்ன அழகு, என்ன அழகு! ஆ? நாளுக்கு நாள் அழகு கூடிக்கொண்டேதான் செல்கிறது. இறைவனுடைய அருள் தாங்க. அப்படியா? ஆமாங்க. இந்த பொழுதிலும் என் மனதிலே ஒரு ஆசை. ஆசையா? ஆமா. என்னங்க ஆசை? அயல்நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன் அல்லவா, ஆ. எனக்கு நீ அன்பு பரிசாக ஒரு பொருள் தர வேண்டும். பொருளா? ஆமா. என்னங்க இந்த ஏழை வேலைக்காரிங்க என்னங்க இருக்கும்? அப்படியா? ஆமா. நான் உன்னிடத்தில் தனிமையில் பேச வேண்டும். தனிமையிலையா? ஆமா. வட நெருக்கொண்டு மேடம் மேல யாரும் இல்ல, நீ நானும் மட்டும் தான் இருக்கிறேன். ஆ. என்ன பேச போறீங்களோ பேசுங்க. இந்த பட்டிகால இடத்துல நிரூபிக்கிறா போது. அப்படி சொல்லாதீங்க. ஆ. பட்டிக்கான பட்டினமா. ஏய், தனிமையில் பேச வேண்டுமானால் பிறகுற பொண்ணுங்களா என்ன கண்ணு கருத்துமா இருக்கிறாங்க? அப்படி இருக்கு. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. அப்படியா? நான் ஒரு ஏமாளி. அப்படியா? ஆமா. அது மட்டும் கிடையாது. ஆ. தனிமையில் பேச வேண்டுமானால் திருமணம் முடிந்து ஒரு கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கிறார்களே முதல் இரவு, அதுபோல் நாம் திருமணத்திற்கு முன்னதாகவே இருக்க வேண்டும். ஐயோ ஐயோ ஐயோ, என்னங்க இத பாருங்க, இந்த ஆம்பளைங்களே அப்படிதான். ஏன்? ஆ? எப்படி? ஒரு பெண்ணா அப்படிதான் ஓகே ஆயிடாதுன்னு சொல்லுங்க போதும். ஐயோ அடுத்தது எங்க ரூம் போலாம், எங்க பீச்சுக்கு போலாம், எங்க தியேட்டருக்கு போலாம், இந்த ஆம்பளைங்க மாத்தவே முடியாதுங்க. அப்படியா? ஆமா. இதை விட்டு அந்த அளவுக்கு அன்புகள் அதிகம். ஐயா ஐயா, எது பார்த்தாலும் திருமணத்துக்கு பிறகுதான். கட்டளத்துடன் முத்தம். என்னங்க வேண்டாங்க, சொல்றது கேளுங்க. நான் எங்க போயிட போறேன்? ஆ? உங்க அரண்மனைக்கு வேலை காஜா வந்துட்டு வரேன். வேண்டாங்க, இதெல்லாம் தவறுங்க. என் ஆசைக்கு இணங்க முடியுமா முடியாதா? முடியாதுங்க. முதல்ல முடியாதுங்க. மறுக்கிறேன். ஐயோ, ஐயோ, வேண்டாம், கை எடுங்க, எடுங்க. ஐயோ, எடுங்க கையை. வைக்காதீங்க. ஐயோ, கையை வைக்காதீங்க. மணிநடிலே காட்டு மல்லி பூத்திருக்கு காருமதே பாங்களையே இணையா பூத்தது காட்டுக்குள்ளே வருமா வருமா வீட்டுக்குள்ளே மணிநடிலே காட்டு மல்லி. ஐயையோ, ரமேஷண்ணா, ரமேஷண்ணா, போச்சு, என் கருப்பு போச்சு. அவரை அடுத்தது அவராகி சொல்லு. நிச்சய கூட என் கூட பிறந்த அண்ணன் மாதிரி அவரு. ஏய், எப்படி வரா போறேன்? ஆ? ஒரு பொம்பளை அடக்க உடக்கமா வரச்சுல இந்த பையன் ஆணு நீ பாத்துக்கலாம். ஏன் ஆறு பாக்குற, ஈடு பாடுற? ஐயோ, ஏங்க என்னங்க ஆத்து தண்ணி அடிச்சு மரத்துக்கு கிணத்து தண்ணி தானே, அரண்மனை தானே வேலைக்காரியா வாழ்ந்துட்டு வர. இது வேற யூடியூப் காரெல்லாம் எடுக்கிறாங்க, அதெல்லாம் போனவனா எனக்கு விளம்பரம் ஆயிடுங்க. பேப்பர் பாய்ஸ் யூடியூப் சேனல், கட்டிக்கார யூடியூப் சேனல்லாம் வந்துக்கிறாங்க. இதை வேற முக்கியமானது தான் எடுப்பாங்க அவங்க. எடுத்து போட்டாங்கன்னா என்னங்க ஆகுறது? கலை ஐயோ. கலங்க வேண்டாம். நாம் இருவரும் யார்? இப்போது காதலர்கள். வருங்காலத்தில் இருவரும் கணவன் மனைவி. அப்படி இருக்கும் பொழுது ஒரு கணவன் மனைவிக்குள் நடக்கக்கூடிய இடம் நடந்தது. தவறாக என்ன வேண்டாம். கால நேரங்கள் ஒன்று கூடி வரட்டும். என் தாய் தந்தையிடத்தை எடுத்து கூறி அவருடைய இருவரும் சம்மதத்தோடு நான் உன் கழுத்துல தாலி கட்டுறேன். ஏங்க உண்மையா சொல்றீங்க? ஆமா. என்னை ஏமாத்த மாட்டீங்களே, ஏமாத்த மாட்டேன். என்னை கைவிட மாட்டீங்களே. நான் கையில விட மாட்டேன். ஏய், நீ பாக்கல? ஐயா, என்ன தலையெடுத்த போச்சு? ஏங்க ஏன்னா சிரிக்கிற? நீ என்ன ஏன்னா நான் இங்க பாரு, நான் ஏன் எதுக்கு சிரிச்சு கிடப்பீங்க? என்ன தெரியலையே. கை விட மாட்டேன்னு தான் கேட்டேன், அதுக்கே சிரிப்பீங்க. ஐயா ஐயா காதலிச்சு கைவிட மாட்டேன். ஐயோ அம்மா, இந்த ஆம்பளைங்களே இப்படிதாங்க. எல்லாம் வில்லகமா நினைக்கிறாங்க. ஆமா, ஐயோ ஏங்க இத பாருங்க, எனக்கு என்று தாயில தந்தையில சொந்த பந்தம் உற்றார் உறவினர் யாரும் இல்லாத அனாதை ஆதரிக்க நான் இருக்கின்றேன். ஒரு பெண்ணா பிறந்தவனுக்கு கற்பு என்பது கண்ணாடி போன்றது. உண்மைதான். கண்ணாடி உடைந்து விட்டால் முகத்தை நன்றாக பார்க்க முடியுமா? அது போலதாங்க ஒரு பெண்ணுடைய கற்பம். இத பாருங்க, நானும் ஏழைங்க, உன்னை நம்பி என் கற்பையும் உனக்கு பறி கொடுத்துட்டேன். என்னை ஏமாத்தாதீங்க. ஏமாத்த மாட்டேன். அப்படியா? கால நேரம் ஒன்று வரட்டும். நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். என்னங்க? நாளைக்கு இதே இடத்துல உங்களை சந்திக்கிறேன். இல்ல, நான் தான் சந்திப்பேன். நான் தான் வருவேன். நான் தான் வருவேன். நான் தான் முன்னாடி வருவேன். நான் தான் வருவேன். நான் தான் முன்னாடி வருவேன். ஏங்க, நான் மருந்து பாருங்க.
நாடி நீர்வளம் நிலவளம் குடிவளம் மிக வளம் பொருந்திய இந்த கனகபுர நாட்டை கனக மன்னன் என்ற பெயர் சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறேன். யார் எங்கே காவல்? கழுத்து மாட்டுல கட்டடிக்கிற மாதிரி அடிக்கிறேன். வணக்கங்கண்ணா நீ சாங்கினி கேளுங்கண்ணா வளரல நீ ஃபீலிங்கண்ணா இது எந்த இடம்? என்னடா உனக்கு போலன்னு வைத்தியத்தில் தானே? யாரு எனக்கு போல வைத்தியம் தான் பணங்க. இது எந்த இடம்? பொதுவான இடம். பொதுவான இடம். நாடகம் வைக்கிற இடங்க. அரசவை. சரியான புடுகாசு இல்லையா நீ? யாரு சரியான கொலைவிடானி? யார் கொலைவியா? அரசவை. ஆமாங்க. இந்த அரசவைக்கு வரவணும் வந்தால் முதலில் ஆமா அடக்கம் தேவை. அடக்கம் அமரல் ஊக்கம் அடக்காத்துகள் அன்றாறு கீக்கம் கீத்திரியம்மா தீசிசுவம்மா பொறியூர்லை. அடக்கம் இல்லாதவனே ஏன் காலதாமதம்? ஐயா உங்களை பாகலாத்தா வேகாமத்துக்க என் கூட்டுக்கார ஒரு முண்டை அவளுக்கு அடிக்க பெரிய சட்டை அவ எடுத்தாச்சா இரும்பு குண்டை அதுக்கு பயத்துக்கு இரவாத்துக்கிற உண்டை அங்க சுட்டு தாங்க ஆயா உண்டை எடுத்த ரெண்டு துண்ணுகினே வந்த உடனே சாவ போறேன். யாரு யாரவா என்னடா கூட்டு மாதிரி சச்சிதான் நானும் கேட்டா ரெண்டு பேருக்கு ஒரே நீ அடிச்சா எங்க அப்பா அம்மா பெத்து போட்டு வச்சிருப்பாங்க. நீ அடிச்சு நான் செத்துட்டு எங்க அம்மா புள்ள கொடுப்பேனா நீ சொன்னா பாடுறா மேடம் மேல வந்தா என்ன பேசுறேன்னே தெரியலையா? பட்டதானா பேசுங்க. என்னத்த கத்தா பேசுற? நீ அடிச்சு நான் செத்துட்டு எங்க அம்மாவுக்கு புள்ளைய வருவேன்னு சொல்றேனா எங்க அம்மாவுக்கு புள்ள கொடுப்பியா? ஓ மை காட். சாரி பாய். டேய் சாமி உனக்கு என்ன காலதாமதம்? சிட் டவுன் ப்ளீஸ் கம் ஆன். அமருங்கள் மாமன்னா. அமருங்கள் மாமா மன்னா. மாமா மன்னனா? எங்க மன்னர்களாம் மன்னர் மாமா மன்னர். அது எப்படி? மன்னவாரி மன்னவாரி நான் சொல்றேன். பாவப்படாத. டேய் உட்காருங்க. மன்னவாரி சொல்றாரு எம்சாண்ட் வாரி சொல்றாரு. உட்காருங்க. பாருங்க கோவப்பட்டா குசு வரும்னு சொல்லிக்கிறேன். ஏய் எழுந்து உட்காருங்க. ஆய் வரும் உட்காரு. வருடா வரும். கால அகல விச்சு உட்காராதீங்க. பனி நேரம் உச்சா வரும். வந்துட்டு போட்ட விடுறேன். சொல்லு சாமி. டேய் நாங்க உனக்கு என்ன நேரம்? எங்க அம்மாவுக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசைங்க. உம்மாளுக்கு அவங்க அம்மாவுக்கு கோயில் இல்ல. அவங்க அம்மாவுக்கு ஆமாங்க. வயது என்ன இருக்கு? ஒரு 47 நடக்கும். ஏண்டா 47 வயசுல உங்க அம்மாவுக்கு ஆசை வருது? எந்தாச்சு சொல்லு. நீ தானே சொன்ன எங்க அம்மாவுக்கு ஆசைன்னு? ஒரு புள்ள இருக்கிறனே கல்யாணம் பண்ணி பார்க்கணும் எங்க அம்மாவுக்கு ஆசைப்படுது. ஏய் பெத்தவங்களுக்கு அந்த கடமை இருக்கு தானே செய்யும். ஆமா. புள்ளிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா பேரனோ பேச்சோ பெத்து கொடுத்தா பாத்துட்டு அவங்க பாட்டு போய் சேருவாங்க. உக்காந்துங்க டூருக்கு. இது ரொம்ப நாளா மனசுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. என்கிட்ட சொல்லலாம்னு பாக்குறேன் நான் வீட்டுல இருக்கிறது. ஏன் மனாரியா சுத்தி கிடையா? ஆக்சுவலி டிரைவர் நானு. டிரைவர் என்ன பிளைட் ஓட்டுறியா? கப்பல் ஓட்டுறியா? ட்ரெயின் ஓட்டுறியா? லாரி ஏய் டிரைவர். லாரி டிரைவர் சொல்லண்டா. லோக்கல்லாம் ஓட்டுறது கிடையாது. ஏம்பா அதர் ஸ்டேட் வெளி மாநிலம்னா ஹைதராபாத், அமெரிக்கா, மும்பை, டெல்லி, ஜப்பான், கல்கத்தா, ஹாங்காங் அந்த மாதிரி இடம் ஓட்டுறோம். அமெரிக்காவுக்கு லாரி ஓட்டுற ஒரே டிரைவர் நீதான். எஸ். நேரா போனா சென்னை 6 பேர்ல லோடு ஏத்து. லோடு ஏத்திட்டே. லோடு ஹாங்காங்ல கட்சிக்குது. ஹாங்காங் கட்சிக்குது. அங்க இருந்து நேரா ஹாங்காங் வந்தேன். ஹாங்காங் வந்தோடனே எங்க அம்மா போன் பண்ணாங்க. அண்ணாத்துக்கு போன் பண்றாங்க. பையா இன்னைக்கு நாளை நல்லா இருக்குதுடா நான் பொண்ணை பார்க்க மெட்ராஸ் வரைக்கும் போயிட்டு மெட்ராஸ் போய் பொண்ணு பார்க்கட்டுமா அப்படின்னு உன் விருப்பத்தை கேக்குறாங்க. எனக்கு மெட்ராஸ் பொண்ணு எல்லாம் வேணாம். ஏய் ஏன்டா மெட்ராஸ் பொண்ணு வேணான்ற? ஓ இந்த லெகிங்ஸ் டி-ஷர்ட் சூத்த தூக்கின்னு ஏய் யாரவ? பீச் வரம் போய் பார்க்கணுமே. என்னத்த பார்க்கணுமே? ஏய் மெட்ராஸ்ல இருக்கிற பாதி பேர் கிராமத்துல இருந்து போனவங்க தான்டா. இருந்தாலும் கிராமத்து கலாச்சாரமே வேறதான். அதனால கிராமத்து பொண்ணா குடும்பத்து பொண்ணா பாருமா நீ சொல்லிட்ட. நேரா போனா ஒரு கிராமத்துல பொண்ணை பார்த்தாங்க. பாத்துட்டாங்க. வர வெள்ளிக்கிழமை கல்யாணம். கல்யாணத்துக்கு நாள் வச்சிட்டாங்க. ஹாங்காங்ல இருக்கிறேன். திடீர்னு போன் பண்ணி வாடான்னு கூப்பிடுறோம். அதானே. சரி லாரி எடுத்து செட்டில் விட்டுட்டு வாடகை சைக்கிள் எடுத்து ஒரே வாரத்துல விட்டுக்கோங்க. ஹாங்காங் வந்து வாடகை சைக்கிள் இல்லையா? ஒரே வாரத்துல வாடகை சைக்கிள் எடுத்து டீசல் ஃபுல் பண்ணியா? ஏய் சைக்கிள் டீசல் போடுவாங்க. சைக்கிள் போட மாட்டாங்களா? ஏய் ஓ அங்க இருந்து வந்தா எங்க வந்தா? ஹாங்காங்ல இருந்து சைக்கிள்ல வந்தா. ஆமா சைக்கிளுக்கு டீசல் போட மாட்டாங்க. டீசலா? ஏய் சைக்கிளுக்கு காத்தடிப்பாங்கடா. காத்து. ஏய் சர்வீஸ்டா. ஏற்கனவே ஏகப்பட்ட பஞ்சர் ஒட்டி இருப்பாரு போல இருக்குடா. ஆமா என்ன பண்ண? உட்கார ஐயா. அப்பப்ப எழுந்து உட்காரு. உன் பேர் ஆதி மூலமா? ஆமாடா. ஒரு ஆதி மூலம் இவரு ஜோதி மூலம் இவரு
குடும்பத்தெல்லாம் மூலம் நீ ஆண்டா அவர் வாயில வைக்கிற என்னத்தா? வரல உட்காருங்க வரல சொல்லு அம்மா வந்து உட்காந்துங்க சாமியா வேகம் நைட் எல்லாம் வந்துட்டேயா ஆ. வெள்ளிக்கிழமை காலைல கல்யாணம் முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு நைட் என்ன கல்யாணம் முடிஞ்சிருவே. ஃபர்ஸ்ட் நைட் ஐயோ எனக்கா நானே போச்சுடா. அட பாவி என்ன புளியாம உழுகுற மாதிரி உழுகுறான். ஏடா தூள மாட்டங்கறா எம்எல்ஏ சாயிரானா என்ன அவரை போட்டு அமுக்குற? வீட்டுல நடக்குதுங்க இப்ப கேக்குறது யாரு நானே சொல்றது யாரு நீதான் அது ஒரு பாவனையா சொன்னதானே அடே உனக்கு டே 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 வீட்டுல நடக்கிறது சொல்றேன் அங்க நடந்தது ஆமா, ஆமா. சொல்றேன் ப்ளீஸ் கம் சொல்லுங்க. சாமியா சொல்லு. எனக்கா ஃபர்ஸ்ட் நைட் இல்ல ஆ. நான் 6 வருவாங்க ஆறுல பெட்டு மேல உட்கார்ந்திருக்கிற. நாடி நரம்புல இழுத்துக்கிச்சு கட்டில மேல உட்காந்துங்க என் மொண்டாட்டி பால் பாத்தின்னு பாட்டு பாடிக்கினே வர்றா பால் பழம் எடுத்துக்கிட்டு உன் முன்னாடி பாட்டு பண்ணு உள்ள வர்றா. ஆமா. பால் இருக்கு பால் இருக்கு பழம் இருக்குடா ஓ பழம் இருக்கா ஆ. அப்படின்னு பாட்டு பண்ணு உள்ள வர்றா. பாட்டு பாடிக்கின்னு உள்ள வந்தால ஆ. லைட் டமால் டமாலு. கதவு டமால் கதவு டமாலு. என் பக்கத்துல உட்காந்துட்டா ஐயோ. உட்காந்து அந்த பால் ஊத்தி டேபிள் மேல வச்சுட்டு ஆ. மாமானு கைய வச்சாயா மேல கை வச்சா. ஓனர் போன் பண்ணிட்டான்டா ஏன்டா ஓனர் அண்ணேத்து ஃபோன் பண்றாரு? ஓடி ஏறியாச்சு திரும்பி லோடி அத்தனை வாடா ஆங்காங்கன்றான்டா போச்சுடா விஷயமே கெட்டு போச்சுடா. இல்ல நான் ஒரு ஆள் என்னடா செய்வானா அதானே நீ லோடு ஏத்த பாப்பியா இறக்க பாப்பியா? ஏய் என்ன லோடு ஆங்காங்க லோடு ஏத்த பாப்பானா மெட்ராஸ் சத்தாத்தி இறக்க பாப்பானா? அப்ப விளக்கமா சொல்லு. எல்லாத்தையும் விளக்க வாங்குறா அவருக்கு. விளக்குடா. பூண்டு ரத்தம் ஆவாது. சொத்த பூண்டு இச்சு கும்பலா ரசம் வை சாப்பிடு. ஏய், கொஞ்ச நாள் உங்க அறிவு அவனுக்கு ஏத்துற அருவு. வயிற்று சோத்தன்னு பீதன்னு ஆடு மாடு துண்டு மேல துண்டு அருவு எங்குதுடா. எது கேட்டாலும் வாய் தர மாட்டான் நம்ம பீசாத. வேண்டதா பாத்து கிடப்பான். யாரை பத்தி பேசுறீங்க யாருங்க பேசுறான்? ஒண்ணும் இல்லங்க போன் பண்ணி யாரு? என் owner. போன் பண்ணி யாரு? அடே டே டே ஓனரே அவன் ஓனர் கேக்குறான். ஏன்னு கேக்குறீங்களா ஆ. என்னடா கூட வேலை செய்யற பண்ணி நீ கல்யாணம் ஆச்சு அதானே. இன்னைக்கு நைட்டு முதல்வர் ஆச்சு ஆமா. இந்த டைமுக்கு போன் பண்றோமா உங்க அறிவு இருக்கணும் போன் பண்ணிர கூடாது ஏய் அவருக்கு என்ன அவசரமா? போன் பண்ணிட்டாரு ஆ. இந்த விஷயத்தையும் மொண்டாட்டி கிட்ட சொன்னேன் சொல்றேன். இந்த மாதிரி ஓனர் போன் பண்ணிட்டா நான் ஆங்காங்க கிளம்பி போக போறேன் வேலை கிளம்பி போட்டு மணி கேக்குறேன். மொண்டாட்டி சொல்றா ஆ. மாமா ஃபர்ஸ்ட் நைட் நீங்க நானே கூட வச்சுக்கலாம் வரா. அடுத்த மாசம் கூட வரா. வச்சுக்கலாம் போனா தான் என் கால்ல ஆத்து சம்பாதிக்கணும் தண்ணி அடிச்சு போறதுக்கு அது சொல்லு. கட்டு தண்ணி தானே எப்பனாலும் முண்டுக்கலாம் எப்பனாலும் குடிச்சுக்கலாம். வேலை தான் முக்கியமாமா. நீ வேலை கிளம்பி போடு முதல்ல உன் மொண்டாட்டி சொல்றா. அந்த பொண்டாட்டி நான் முதல்ல சொல்லுவாங்க சொல்ல மாட்டாடா. ஆனா என் பொண்டாட்டி உத்தமி பத்தினி பத்தினி. பத்தினி ட்ரிபிள் பத்தினி அது என்னடா ட்ரிபிள் பத்தினியே? நொல்லாயினி நொல்லதாங்க சந்தல பேரி சண்டல பேதி இல்லம்மா அரம்பல பேதி. அது இல்லடா யாரவன்? நலாயினி நிலைத்தங்க சத்திரமதி. அந்த வயலு வந்து என் பொண்டாட்டி ஆ, ஆ. கருப்பு காசி கிண்ணிக்கிறாள் கிண்ணிக்கு இல்லடா கண்ணுக்கிடா. கண்ணுக்கு. கண்ணுக்கு பெரியானா அந்த வயலு வந்தவ என் பொண்டாட்டி ஆ, ஆ. ட்ரிபிள் பத்தினி உன் மொண்டாட்டி ட்ரிபிள் பத்தினி. ட்ரிபிள் பத்தினி ஆ. ஐயா பொண்டாட்டி தான் அப்படி தெரியல இப்ப சொல்ற கதை யாரு கதை தாங்க, தாங்க. உங்க அத்தானே ஆமா. எங்க அதிகா வர தப்பு தாங்க எங்க அதிக வரவே கூடாது பொண்டாட்டி நான் போக மாட்டேன் இனிமே ஏய் ஏன் பொண்டாட்டி என்ன போனா கேளுங்க இனிமே அவர் பொண்டாட்டி ஏன்டா இசுகிற? ஆமா அவன் வந்து என் முன்னாடி இவரு பார்த்தாரு இல்ல அந்த கதியில ஏங்க அந்த கதியில ஏன் இசுகிறன்னா ஆரிகொட்டவனே சரியான கொலையா நீ? இஸ்தானா இஸ்தானா சவுண்டு. உட்காரு. சொல்லு சாமியா என் முன்னாடி சொன்ன பிரகாரம் அவ சொன்ன உடனே நேரம் என்ன பண்ண பேக்ல எடுத்துக்கின்னு வாடகை சைக்கிள் எடுத்து ஒரே வாரத்துல ஆங்காங்க மறுபடியும் ஒரே வாரத்துல ஆங்காங்க போயிட்டேன். லாரி ரெட்டி இருந்துச்சுங்க லாரி ரெட்டுக்கு ஆரம்பிச்சுட்டாயா சென்னை வர்றதுக்கு ஒரு மாசம் ஆகுது ஆங்காங்க சைக்கிள்ல போறதுக்கு ஒரு வாரம். ஜஸ்ட் ஒரே வாரம் லாரியில வரதுக்கு ஒரு மாசம். உன்ன மாதிரி சுத்தமான டுபாகோர் டிரைவரை பாருடா. சிமெண்ட் லோடு மெச்சு ஓட்டது இல்ல வண்டியா வண்டி மெச்சு ஓட்டுறேன். ஆ. சரி ஒரு மாசம் ஆச்சுங்க வீட்டுக்கு வந்து ஆமா சரி அன்னைக்கு கல்யாணம் தண்ணி தான் முதல்வர் விட்டுட்டோம் நடக்கலையே. நீங்க என்ன போய் முதல்வர் வச்சுக்கலாம் ஒரு மாசம் பொறுத்து போறமே இன்னைக்கு முதல்ல நடத்தினா 6 வாரமா மறுபடியும் கிளம்புறேன். வண்டி எனக்கு 100ல கிளம்பிச்சு. முடியல தாக்கு குடி உள்ள ஒரு மாசம் ஆச்சுல ஆமா. நேரா என்ன பண்ணுங்க நேரா ஸ்வீட் கடை உள்ள போனேன் அல்ல ஒரு அரைக்கில அருகில வாங்கினேன். பாடி சோறு பாதுசாயில பாதுசாரா. தூத்துக்குடி ஒரு தூத்துக்குடியில சாத்துக்கோட்டா. எல்லாரும் முதலில் ஆர்வத்துல வளர்றான். ஒரு 100 ரூபாய் வாங்கிக்கணுங்க 100 ரூபாயமா ஏங்க பெட் அலங்கரிக்கத்துல ஆமா. ஃபர்ஸ்ட் நைட் ஆச்சு ஆமா. எல்லாத்தையும் வாங்கிக்கணும் நைட் ஒரு 11 மணி இருக்கும் 6 வாரமா போய் கது தட்டினா என் முண்டாட்டி தள்ளி தண்ணி போச்சுடா ஏன்டா ஒரு மாசமா தலைக்கு தண்ணி ஊத்தாது ஏன்டா? வீட்டுக்கு தூரமாண்டா வீட்டுக்கு தூரம்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் இருக்குமா? கம்மியாட்டியா உனக்கு புரியல என்னங்க? பெண்களுக்கு வருவது மாதம் ஒரு முறை மாத விட வட சுடுற கடை அதினா மாத விடா. 3 நாள் 5 நாள் 7 நாள் சரி சொல்லுவாங்க பெண்கள் கொண்டாந்து அது முன்னாடி வந்துச்சு. உனக்கு புரியுற மாதிரி சொல்ல போனா என் முண்டாட்டி குளிக்கிற வேலை போல எங்க அம்மா நேரா ஓடியாந்தாங்க ஐயா நீ 7 நாளைக்கு நீ ஒண்ணு சேரக்கூடாது ஏண்டா கடவுளே கடவுளே உம்மளே சொல்லிட்டாளா எங்க அம்மா தான் சொன்ன எங்க அம்மா இல்ல எங்க அம்மா தான் சொன்ன
என்னடா 100ல போன வண்டி 0 வந்து அடிக்க போச்சு. ஆக்சிலேட்டர் வயர் பிடிக்கிட்டுக்குறா உனக்கு. எவ்வளவு 6000 ரூபாய் போனா ஒண்ணுமே புஷ்வானமா புடிச்சுங்க. சரி தலைமால துணி போட்டு உட்கார்ந்து என் முண்டாட்டி பத்தி நிக்கிறா பாரு. அவ என் மூஞ்ச பார்த்தாலே இல்ல. நேரா போனா பீரோ தந்து 300 ரூபாய் தந்து கையில கொடு. ஏண்டா தாலி கட்டின நேரமே சரியில்லை மருந்து வாங்கி குடிச்சு சாவுனாலா? அங்க தான் என் முண்டாட்டி பத்தி நீ யோசிக்கணும். பத்தினிய ஆமா என் முண்டாட்டி மாமா எனக்கு தான் அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. பாரு சந்தோஷத்தை நான் கெடுக்க விரும்பல. உன் ஆச்சு நான் கெடுக்க கெடுக்க மாட்டேன். தவமா 300 ரூபாய் என்னால முடிஞ்சது 300 ரூபாய் தரேன். 100 ரூபாய் நீ பிரியாணி சாப்பிட்டு 200 ரூபாய் நீ யாரு கிட்ட குடுத்துட்டு நீ சந்தோஷமா மண்டாட்டியாவது இது மாதிரி சொல்லுவாரா? டேய் சொல்ல மாட்டேடா. உன் மண்டாட்டி ட்ரிபிள் பத்தினிடா. எந்த அளவுல ஆடுகிற? இல்ல சத்தியம் அப்படி வந்துச்சுங்க கை. அப்படி இல்ல என் முன்னாடி நம்பர் இல்ல. பத்தினியா நம்பரே இல்ல. உண்மைதானா? சத்திய வச்ச சத்தியனா? கற்புக்கரசி. ஆமாங்க. உத்தமிடா. உத்தமிங்க. பத்தினிடா. ஆமா என் முன்னாடி சொன்ன பிரகாரம் நேரா போன 100 ரூபாய் பிரியாணி சாப்பிட்டா 200 ரூபாய் எதிரிட்டு முனிமாகறா அவர். அவகிட்ட குடுத்துட்டு உங்க அம்மால முனிமாவா என்னடா போறேனா? இல்ல விலாசம் கேக்குறேன். விலாசா? சந்தோஷமா இருந்துட்டு நேரா வீட்டுக்கு வந்தோன்னே முன்னாடி கேள்வி கேட்க ஆரம்பிச்சு. என்ன கேள்வி? இதான் 300 ரூபாய் கொடுத்தா கேட்க மாட்டாங்களா? ஆமா கேள்வி கேட்க மாட்டாங்களா? ஆமா ஆமா மாமா எங்க போய் மாமான்னு காட்டு. எங்க போன மாமா? நீ சொன்ன பிரகாரம் 100 ரூபாய் பிரியாணி சாப்பிட்டேன் 200 ரூபாய் எதிரிட்டு முனிமா கிட்ட கொடுத்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு வந்தேன். அப்படி நீ சொன்ன அம்மால பலாறு அடிச்சிருவாளா? என்னடா புது பொண்டாட்டி அஸ்தா? அஸ்தாயா அவங்க வீட்டுக்காரன் என்கிட்ட வந்தால 130 ரூபாய் தான் கொடுக்குறான். நீ எப்படி 200 ரூபாய் கொடுத்துட்டு வரதுக்காகறாயா? என்னது? முன்னாடி 10 கேக்குறான். சொல்லு. உனக்கு புரியுதா? எனக்கு சரியா புரியல. நான் புரியுற மாதிரி என் முன்னாடி பத்தி நிக்கிறா பாரு. முன்னாடி பத்தினி. ஆமா என்ன சொன்னா? முனிமா வீட்டுக்காரன் பாரு கொஞ்சாமி அவன் என் முன்னாடி கிட்ட வந்தா 130 ரூபாய். 130. நீ ஏன்டா 200 ரூபாய் கொடுத்துட்டு வரன்னு கேள்வி கேக்குறான். வெக்கமில்ல உனக்கு? முன்னாடி பத்தி நீ சொல்றாங்க. வெளிய சொல்ல வந்துட்டே வெளிய. எதிர் வீட்டு மினியம்மா கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். 130 ரூபாய்க்கு மோசமானவள் உன் மனைவி. மானம் கட்ட பயலே அடே காவல். யாரு உட்கார்ந்து? யாரு உட்கார்ந்து? அடிக்காதியா ஸ்பிரிங் வாட்சிங் போது ஓடியா எனக்கு கால அங்க தான உட்கார்ந்தா. எனக்கு காலையா உட்கார எடுத்தா பஸ் சீட்டாது கை ஊசிட்டா கிருணா ஏன் சீட்டு. இந்த கனவு நாட்டை பந்தல்து மானாரி ஆட்சி தரங்க யாரா மடே? ஏய் பந்தல்து மானாரி ஆட்சி தரங்க யாரு இருக்காங்க மாட்டே? அப்படியே நின்னு வேடிக்கை பாத்துக்கறா. ஆரம் போய்ச்ச போட போடுங்க. எந்த வச்சுக்கறான் பாரியா? அப்படியே மிச்சில விட்டாத்தா ரெண்டு விட்டு கதுவா சொல்லவா? விடுடா. டேய் வாடா போடா. ராஸ்கல் ஒரு அண்ணனை வச்சுக்கறாங்க நின்னு வேடிக்கை பாத்துக்கறான் வேடிக்கை. ஒரு நேரமான இருக்க மாட்டே டேய். அவங்க ஏதோ ஒரு கதையா வச்சு போட்டுவேன். என்ன பையனாவே? ஏய் வாடா போடா. ராஸ்கல் ஒரு அண்ணனை வச்சுக்கறாங்க நின்னு வேடிக்கை பாத்துக்கறான். ஏய் விடுடா. நான் விடுறா. ஏன் கோபப்படுற? நான் கோபப்படுற. கண்ணு கூட வந்தா? நான் சண்டை போட வந்தா. சின்ன பையன். நான் சின்ன பையன். குரு தானே பேச்சு. என்ன பெருசு? என்ன கட்டடா? என்ன ரெண்டா கட்டடா? விடுடா. நான் விடுறா. என்னடா தொடர்ந்து சொல்லுங்கற? என்ன சொல்லிட்டே சொல்லுங்க. முறவாய. நான் முறவாய. என்னது? நான் என்னது? என்னடா? நான் என்னடா? இந்த கனவு நாட்டை பேசுனா நீ அவர்கிட்ட பேசு டேய். டேய் கண்டா ரமேஷா. டேய் காணா முட்டியா. யார்கிட்ட பேசுற? ஊரு ரோடு நின்னப்பா. அட பால். ரோடா பேசு. டேய் ஏய் பூவே. போடா டேய். டேய் ஜவுடியா போய் போடா கம்முனு. டேய் டேய். அட என்னடா டேய்? டேய் அட மாமா லவுடியா போடு கம்முனு போயா. என்ன வந்து நிம்மதியா சண்டை போட விடுறா. தம்மோதுன்னு காலா முன்னாடி நின்னு. காலாங்குது அடி சோரி போட்டு போயினே வந்துறேன். டேய் டேய் வாடா வாடா. ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய் வாடா. யாரு என்ன பேசுது பே? ஏய் அத சோத்து முன்ன போகறா முன்ன. என்னடா தம்மோதுன்னு போய் ஓவரா பேசினுங்கறா. என்ன பண்ண முடியாது? டேய் போய் உட்கார மாட்டா குடுங்க. போய் உட்கார. அச்சு வர மாட்டா வந்து வாங்கி வர தெரியா? அட கறி மூஞ்சி பையா. மூஞ்சி வச்சு ஏறிக்கிற மாரா சேனக்கு வரது சூதாட்டா. ஏய் மாட்டா பாரு அடிச்சிடுவேன். வரா வரா. அட என்னடா? ஏய் வாடா. ஏய் நாமட்ட மோது ஆம்பள அந்த ஆம்பள மோது. ஏய் வாடா. ஏய் தௌடியா கம்முனு பேசுறா. அம்மா
சும்மா தாலியார் கூட கூட பேசியிருந்தா எப்படி வரவங்க அசிங்க பார்த்துருவேன் நானு. என்னடா சிரிக்கிற? கண்ணு முன்னே தெரியாது இவரை வச்சுட்டு போறேன். உன்னோட பெரியவனா வயசுல வாடா. இப்போ ஒண்ணு சொல்லட்டுமாங்க, என்ன? இப்ப வந்து ஒரு நாட்டு அரசன் ஒரு மன்னர் நானு. உன் வார்த்தையை நான் கட்டுப்பட்டு கம்முன்னு போறேன். அப்படிதானா இருக்கணும். ஆமாங்க. டேய் என்னங்க? என் முகத்தை பாரு. மூஞ்ச பாரு, சூத்தியா பாத்துன்னுறான். மூஞ்ச தான் நான் பாத்துன்னுறான். சரி விடுறா. விடு அதோட சரி, விடு. விடு. சண்டை போடாதீங்க. நான் ஏன் போடுறேன்? இந்த கனகபுரி நாட்டை ஆளு கனிமாக்கறன்னு பேசிக்கிறேன் ராஜா. ஆபரேட்டர் கூட சத்திக்கல என்ன கீச்சிருவியா? வாத்த அச்சி காவாயில சொல்றியா? ஏய் மாமனே மரத்துல உருவு தொங்குற மாதிரி தொங்குவே. யாருக்கிட்ட வச்சிரா? வாத்த மூச்சல புறா. என்ன கையில உதிருது? சுகர் மாத்திரை பால்ல சாமி. நோ டேப்லெட் ஒன்லி சிரப். ஐயா வாயா என்னடா வச்ச வாயில? ஐயா வாயில கொய்யா. புறா பையா. கோபப்படாதீங்க. டேய் சாமி இந்த கனகபுரி நாட்டை ஏய். கனக மகாராஜா என்ற பெயர் சிறப்பாக குறையில்லாமல் ஆட்சி செய்து வருகிறேன். நம்முடைய நாட்டு மக்களுக்கு குறையிட்டு பார்த்தாலும் குறை என்பதே சொல்ல முடியாது. இதை கேட்டு நான் மகிழ்ச்சியடைந்து நல்லது. இருந்தாலும் ஏய். எனக்கு திருமணம் முடிந்து ஏய். ஒரே ஒரு மகனை Oh my God! ஒரே ஒரு மகனா? ஒரு பையன் அவன் ஃபீல் சொல்லிட்டா பண்றானே. நான் குத்துறப்பல ஒண்ணு. ஆண்டவனை போய் வேண்டின்னு வந்திருப்பேன். ஏய். மன்னர் குழந்தைச்சுன்னா மொட்டை அடிச்சுக்கிறேன். ஒரு மகனே எனக்கு போதுண்டா. போதுண்டா. ஒண்ணு மேலே போனா போனடா. டேய் ஏய். சிறப்போடு வெளிநாடு சென்றிருக்கிறார். பட்ட படிப்பை முடித்து விட்டு தாயகம் திரும்புகிறான். இந்த செய்தியை நம்ம பொண்டாட்டி மகாராணி சாமி. மகாராணி அம்மா வா. எழுதுண்டானடி பிள்ளையிலே. தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான். தந்தையும் தாயும் அவனை கிள்ளை. எழுதந்தாடரி பிள்ளையிலே. நிலத்திற்கணி என்பார் நெல்லும் கரும்பும், குலத்திற்கணி என்பார் தாமரை, பெண்ணின் நலத்திற்கணி என்பார் நாணம், தனைக்கணிதான் தான் சொல் உலகத்திற்கணும் என்ன நான்மணிக்கு நூலுக்கேற்ப அடக்கம் பெண்ணிற்கு அழகு என்பது போல் ஒருமை மகளிர் பிள்ளை தன்னைத்தானே கொண்டு ஒளியும் என்ற திருக்குளேற்ப பெண்ணீர் பெண்ண நிலத்து வாழ்வழி பெண்ணாவல் என்ற என் நாட்டு மன்னருக்கு மனைவியாக கனகவள்ளி என்ற பெயருடன் வந்து வருகிறது. இருந்தாலும் அத்தனை காண்பது வழக்கம் அல்லவா? வெயில போட்டேன் அறிவு இருக்கிறவனுக்கு அடமானம் போட்டேன், புத்தி இருக்கிறவனுக்கு போய்க்கு போட்டேன், அறிவடிச்சிருக்கேன் அவ்வளவு பயங்கரமா இருக்கு. ஐயோ போச்சா போச்சா போச்சா, ஐயோ இப்படி நடக்குறானே இருக்கிறீங்க. மகாராஜா நம்ம தலைமையில காலை தூக்கி போட்டாராமா.
மனுஷன் ஏம்மா? ஒரு சோகம் வந்தா வாயில வயித்துல தலைமையில அடிச்சுவாங்க. இவன் முன்ன அடிச்சுக்கிறா பின்னாடி அடிச்சுக்கிறான். அங்க அடிச்சுக்கிறா துக்கு கிளம்புதுமா. ராஜாக்கு என்னடா ஆச்சு? ஐயோ ராஜாவுக்குதாமா. துரைக்கு என்னடா ஆச்சு? துரைக்குதாமா. என் சாமிக்கு என்னடா ஆச்சு? உன் சாமிக்கு தாமா. சாமிக்கு தாமா. எடுத்திருப்பது ஒரே ஒரு கணவர் ஆச்சாடா. ஆமா மத்தவங்க 6 பேர் இருக்காங்க. நல்ல தம்மா வேலை வந்து இறங்கின உடனே பை கூட இறக்கல சாப்பாடு எங்கன்னு கேட்டாரு. ஆமாண்டா பசி தாங்க மாட்டாரு அவரு. ஐயோ யார் ராஜா கறிகோம்பு பவள மாட்டு ஊத்தி சாப்பிட்டாரு. அந்த மீன் எடுத்து காராமணி கோத்துற மாதிரி கோத்துறாமா மனுஷன். பாவி கண்ணு வைக்காதடா. ஆமா நான் ரோடு வேலை செய்யற கண்ணு வைக்கிறாங்க. ஐயோ இதுக்கு தான் அப்படி சாப்பிட்டாரா. போச்சே போச்சே. எதுக்குடா சொல்லிட்டாரு பாவி? ஐயா உன்னை கூப்பிட்டா சொன்னேன். போடா அப்படி. சுவாமிக்கு தெய்வம் வச்சு நான் பயந்து விட்டேன்டா. மன்னர் வருகிறா. இங்க வருகிறா. முரசொலிக்கு